Hi friends, welcome to Nandu Lifestyle. இன்னைக்கு வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி. உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு அதில் 2 கரண்டி எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா காஞ்ச அப்புறமா கடுகு போட்டு பொரிச்சுக்கோங்க. அடுத்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்ம கீரி வச்சுருந்த 4 பச்சை மிளகாவை இதோட சேர்த்தி வணக்கி விடுங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்தி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ண அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம் இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்குங்க. இதோட புதினா கொத்தமல்லியும் சேர்த்திக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்தினீங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதோட சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்த அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்தி வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வெந்து வரும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். அப்போ தான் நல்லா தக்காளி எல்லாம் குழைவாக வரும். நல்லா மசிஞ்சு வந்த அப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. நான் அது இன்றைக்கி சேர்க்கல. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்திக்கோங்க. இது எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட வீட்டில் இந்த காய்கறியில் எந்த வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து மிக்ஸி ஜார் அரைச்சி வச்சுருந்தேங்க இல்லையா, அதை கொஞ்சமாக கழுவி இதோட சேர்த்திக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி தெளித்து மூடி போட்டு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து வேக விடுங்க. காய்கறியெல்லாம் இதிலே வந்து பாதி வந்து வெந்துடும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல் டிஷ்ஷுக்கான உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்த அப்புறமா நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றின அப்புறமா நான் கலருக்கெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. அதனால தான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கலர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கும். இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த தண்ணி நல்லா கொதி வந்த அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்த அப்புறமா அதுவும் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த அப்புறமா ஒரு 1/4 லெமனை வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க. இதில் வந்து வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு 1/4 லெமனை கட் பண்ணி பிழிஞ்சி மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், விசிலெல்லாம் அடங்கின அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக உதிரியாக குழையாமல் வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் மீன் மேக்கர் இருக்கு இல்லைங்களா, சுடு தண்ணியில் சோக் பண்ணி அதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு கூட இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுற போதே ஆட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அரிசிக்கு பதில் சாமை, குதிரைவாலி அந்த அரிசி கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணி செய்யலாம். அது ஹெல்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.